ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாண்டிஸ் ஐடியாஸ். இன்றைக்கி இந்த பதிவில் நான் உங்களுக்கு சில டிப்ஸை தரேன். பிடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் அதிக நேரம் செலவிடுற இடம்னு சொன்னால் அது கிச்சன் தான். அந்த கிச்சனை நமக்கு பிடிச்ச மாதிரி செட்டப் செஞ்சால் சமைக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். முக்கியமாக நம்ம சமைக்க உபயோகிக்கிற பொருளை நம்மளோட ரைட் சைடு வச்சிங்கன்னா சமைக்க ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதிக செலவு பண்ணி மாடுலர் கிச்சன் வச்சு அப்படி செட்டப் பண்ணி தான் சமைக்கணும் அப்படிலாம் கிடையாது. செலவு கம்மியாக பொருட்களை வாங்கி இப்படி செட்டப் பண்ணி நான் வச்சுக்கலாம். நாம் தினமும் பயன்படுத்துகிற பலசரக்கு ஜாமானை இந்த மாதிரி கண்ணாடி மாதிரியான டப்பாவில் கொட்டி வச்சு அதில் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சிட்டோம்னா பார்த்து எடுத்து சமைக்க சுலபமாக இருக்கும். நம்ம கிச்சனுக்கு நாம தான் ராணி. எந்த பொருளையும் ஏன் இங்கே வைக்கிறேன் அங்கே வைக்கிறேன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. நம்ம பலசருக்கு போட்டு வைக்கிற டப்பாக்களை அடிக்கடி தொடும்போது அது அழுக்காயிரும். நமக்கு நேரம் கிடைக்கும் போதோ அல்லது மனசுக்கு தோணும் போதோ அது சுத்தம் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனல் பேர் சாண்டிஸ் ஐடியாஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.